நீங்கள் ஒரு கோபக்காரரா, முரட்டுத்தனமாக நடந்து கொள்ளக்கூடியவரா? அப்படியானால் உங்களால் ஏற்பட்டிருக்கக்கூடிய விளைவுகள் என்னென்ன சிந்தித்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையிலே குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது, நண்பர்களுக்கு மத்தியில் என்ன பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது, பக்கத்து வீட்டுக்காரோடு என்னென்ன பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது, இதுக்கெல்லாம் காரணம் என்ன? கோபம். கோபத்தினால் பல குடும்பங்கள் சீரழிந்து சின்ன பின்னப்பட்டிருக்கிறது. கோபத்தினால் பல மஹல்லவாசிகள் சின்ன பின்னப்பட்டிருக்கிறார்கள். கோபத்தினால் பக்கத்து வீட்டுக்காரர்கள் சண்டையிட்டு பல வருஷங்களாக அவர்கள் முகத்தை கூட பார்ப்பது கிடையாது. அத்தா மகனுக்கு மத்தியிலே சண்டையிட்டு மகன் அத்தாவை விட்டு ஓடியே போய்விட்டார். அதே போல கணவன் மனைவி இடத்திலே சண்டை போட்டுவிட்டு மனைவி போய்விட்டால், மனைவி கணவன் இடத்திலே சண்டை போட்டு கணவன் போய்விட்டார். இப்படி எவ்வளவு பிரச்சனைகள். பிள்ளைகள் இடத்திலே கோபத்தை காண்பிக்கிறோம், நண்பரிடத்திலே கோபத்தை காண்பிக்கிறோம், மஹல்லாவிலே கோபத்தை காண்பிக்கிறோம். இப்படி போகக்கூடிய இடத்துல பூரா நம்முடைய கோபத்தின் காரணமாக எவ்வளவு விளைவுகள் ஏற்பட்டிருக்குது பாருங்கள், எவ்வளவு நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்குது சிந்தித்து பாருங்கள். அன்பார்ந்தவர்களே, கோபம் என்பது ஒரு ஷைத்தானுடைய ஆயுதம். நல்லா புரிஞ்சுக்கணும். ஷைத்தான் இந்த ஆயுதத்தை வச்செடுத்தான் பல குடும்பங்களை சின்ன பின்னப்படுத்தி கொண்டிருக்கிறார். நீங்க நினைக்கிறீங்க என்ன தெரியுமா, நான் சாமர்த்தியமா பேசிட்டேன், வீராப்போட பேசிட்டேன். இல்லை, அதனால் பல விளைவுகள் ஏற்பட்டிருக்கிறது. அந்த விளைவுகளை பல குடும்பங்கள் பல இடங்களிலே பல மஹல்லவாசிகள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த கோபத்தை முடிந்த அளவுக்கு தவிர்த்து நடந்து கொண்டீர்களேயானால் மனைவியும் சந்தோஷமாக இருப்பாள், பிள்ளைகளும் சந்தோஷமாக இருப்பார்கள், பக்கத்து வீட்டுக்காரரும் சந்தோஷமாக இருப்பார்கள். பக்கத்து வீட்டுக்காரன் இன்னைக்கு முதல் பகை யார் என்று சொன்னால் நமக்கு முதல் எதிரி யாருன்னா பக்கத்து வீட்டுக்காரன் தான். ஏன்னா காரணம், சேர்றது இல்லை. பெண்களிடத்தில் பயங்கரமான சண்டை. இப்படி சண்டையிட்டு மோதலிட்டு குடும்பம் சின்ன பின்னப்பட காரணம் என்ன சொன்னால் கோபம். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒருத்தர் கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ் எனக்கு ஒரு உபதேசம் செய்யுங்கள் என்று கேட்கிறார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தக்லப், கோபப்படாதே அப்படின்னாங்க. இரண்டாவது அவர் கேட்கிறாரு, யா ரசூலுல்லாஹ் இனியும் ஒரு உபதேசம் செய்யுங்கள் என்று கேட்டார். அப்பொழுதும் நபிகள் நாயகம் சொன்னார்கள், லா தக்லப் என்று சொன்னார்கள். சரி, இனி வேற ஏதாவது உபதேசம் செய்யுங்கள் என்று கேட்ட பொழுது மூணாவது தடவையும் நபிகள் நாயகம் சொன்ன வார்த்தை என்ன? லா தக்லப், கோபப்படாதே. ஃபரத்தத மிராரன், ஹதீஸில் வருகிறது, லா தக்லப் ஃபரத்தத மிராரன். திருப்பி திருப்பி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வந்தவருக்கு சொன்னது என்னவென்று சொன்னால், கோபப்படாதே, கோபப்படாதே, கோபப்படாதே. காரணம், இந்த கோபத்தின் காரணமாக மனைவிகளிடத்திலேயும் பிள்ளைகளிடத்திலேயும் மஹல்லவாசிகளிடத்திலே சண்டையிட்டு பல குடும்பங்கள் சின்ன பின்னப்பட்டு கொண்டு போய்விட்டது. அதனால் நீ கோபத்தை மட்டும் தூக்கி எறிந்து விடு. கோபம் வருகின்ற பொழுது அதை சவைத்து இறக்கி விடு. அடக்கி கொண்டிருக்கியானால் நிச்சயமாக சந்தோஷமாக வாழலாம். ஆகவே நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த கோபம் என்கக்கூடிய அந்த கனெக்ஷனை துண்டித்து விடுங்கள், ரிமூவ் செய்து விடுங்கள், டிலைட் செய்து விடுங்கள். குடும்பம் நல்லாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். ரபியுல் அவ்வல் மாசம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து 1500 வருஷம் முடிந்து 1501வது வருஷத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு நாம் யாவருக்கும் நபிகள் நாயகம் சொன்னது போல நடப்பதற்கு தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் அடுத்த எபிசோடிலே சந்திப்போம்.